வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நரம்பில் ஏறிய பாம்பு விஷம் 15 ஊசி போட்டும் தம்பியை அறைந்த அண்ணன், 109 முறை அறைந்த அண்ணன் ஏன் தெரியுமா? வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த நபரை விஷப்பாம்பு கடித்து விட்டது. இதனால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு தீவிர மயக்க நிலைக்கு சென்று விட்டார். பாம்பு கடித்த அந்த 21 வயது இளைஞரை குடும்பத்தினரும் டாக்டர்களும் ஒரு வழியாக காப்பாற்றியிருக்கிறாங்க. இதற்காக அவங்க மேற்கொண்ட முயற்சி தான் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தாய் மாவட்டம் கிராமப்புற கோத்வாலி பகுதியைச் சேர்ந்தவங்க தான் அருண். 21 வயதாகிறது. இவர் அண்ணன் ஆகாஷ். இந்த ஆகாஷுடைய விவசாயம் சொந்தமாக உள்ளது. இந்த விவசாய நிலத்திற்கு நேற்று மதியம் பயிர்களுக்காக நீர் பாய்ச்சுவதற்காக அருண் செல்கிறான். மதியம் 2 மணி அளவில் அருணுடைய வயல் வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போரிலிருந்து ஒரு வைக்கோல் மூட்டையை கைகளால் தூக்க முயன்றான். அப்போது அந்த மூட்டைக்குள்ள இருந்த விஷப்பாம்பு ஒன்று எதிர்பாராத விதமாக அருணுடைய கையை கொத்திவிட்டது. பாம்பு கடித்த வழியால் அருண் கதறியிருக்கிறான். அதற்குள் இந்த விஷம் அருணுடைய ரத்தத்தில் கலந்து உடலுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்க தொடங்கியது. இதனால் அருணுக்கு மயக்கம் ஏற்பட்டு கண்கள் தானாகவே சொருகும் நிலைக்கு தள்ளப்பட்டான். இதை பார்த்து பதறிப்போன அண்ணன் ஆகாஷ் உடனடியாக அருணை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றான். அப்போது வழியில் மெடிக்கல் ஸ்டோரில் நடத்தி வரும் சிமம் சர்மா என்பவர் அருணுடைய நிலைமை புரிந்து கொண்டு உடனடியாக உதவ முன்வந்தார். அவர் தனது பைக்கில் அருணை பின்னால் உட்கார வைத்துக்கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எமர்ஜென்சி வார்டில் சேர்த்தாங்க. மருத்துவமனையில் அருணை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு உடனடியாக அவசர சிகிச்சை தொடங்கினாங்க. ஆனால் பாம்பு விஷம் நரம்பு மண்டலத்தை அதிகமாக பாதித்ததால் சுயநினைவிலிருந்து கோமா நிலைக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக குடும்பத்தினர் டாக்டருக்கு தெரிவித்தாங்க. சிகிச்சை தொடரும் வரை அருண் எந்த சூழ்நிலையும் தூங்கிவிடக்கூடாது என்றும் சுயநினைவு தப்பாமல் அவரை தொடர்ந்து விழிப்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று குடும்பத்துடன் அலர்ட் தந்தாங்க. டாக்டர் இந்த வார்னிங்கை கையெழுத்தாக ஆகாஷுடைய தம்பியின் கட்டிலுக்கு அருகே நின்று கொண்டார். அருண் கண்கள் சொருகி தூங்க தொடங்கும் போதெல்லாம் அருண் அருண் என்று ஆகாஷ் தம்பியின் பெயரை சொல்லி சத்தமாக அழைத்து பிறகு அருணுடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்து எழுப்பி கொண்டிருந்தான். தம்பியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் அடுத்த 1 மணி நேரத்துக்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட முறை தனது தம்பியின் கன்னத்தில் ஆகாஷ் அரைந்து அருணை சுயநினைவோடு வைத்திருக்கிறார். அருணுடைய பரவிய இந்த விஷத்தை முறிப்பதற்காக டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து அவருக்கு அடுத்த 15 விஷமுறிவு ஊசிகள், அதாவது ஆன்டிவென்சன் செலுத்தினாங்க. அண்ணனுடைய அசைக்க முடியாத இந்த பாச போராட்டம் டாக்டருடைய துரிதமான சிகிச்சையும் சேர்ந்து அருணை மெல்ல மெல்ல மரண விளிம்பிலிருந்து மீட்டெடுத்தாங்க. மொத்தத்தில் பாம்பு கடித்தவுடன் பீதியடைந்த சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதுமே வழியில் சிவம் சர்மா அளித்த உதவிகள், டாக்டருடைய அட்வைஸை அப்படியே பின்பற்றிய நோயாளிகள் சுயநினைவை தக்க வைக்கும் அருணுடைய உயிரை காப்பாற்றியது முக்கிய பங்கு உள்ளது. இப்போது அருண் ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டாராம். டாக்டர்கள் தீவிர கண்காணிப்பில் நலமுடன் சிகிச்சை பெற்று வருகிறாராம். தம்பியின் உயிரை காக்க 150 முறை கன்னத்தில் அறைந்த அண்ணன் எடுத்த இந்த வினோதமான முயற்சி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.